மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று தமிழ் எழுத்துகள், அறுவகை பெயர்ச்சொற்கள், மயங்கொலிகள், வல்லினம் மிகும் இடம், மிகா இடம் ஆகியவற்றை பற்றி காணப்போகிறோம். அதற்கு முன்பாக திருக்குறளிலிருந்து ஒரு குறளினை காணலாம். குறள் எண் 39, அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள்: அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. பொருள்: அறநெறியில் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும். அறத்தோடு பொருந்தாமல் வருவன எல்லாம் இன்பம் இல்லாதவையும் புகழும் இல்லாதவையுமாகும். அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. தமிழ் மொழியில் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்னும் 3 பிரிவுகளை உடையது. இவையே முத்தமிழ் என அழைக்கப்பட காரணமாக அமைந்துள்ளது. நம் முன்னோர்கள் முத்தமிழின் பிரிவுகள் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியே இலக்கணம் அமைத்தனர். அகத்தியம் முத்தமிழுக்கும் உரிய இலக்கண நூல் என்பர். பொதுவாக தமிழ் இலக்கணம் என்பது இயற்றமிழ் இலக்கணத்தையே குறிப்பதாயிற்று. தொல்காப்பியம் இயற்றமிழில் கிடைக்கப்பட்ட மிக பழமையான இலக்கண நூலாகும். தமிழ் இலக்கணங்கள் இவ்வாறாகவே அமைக்கப்பட்டது. தமிழ் இலக்கணங்களை நாம் படிப்பதால் ஒரு எழுத்தையோ சொல்லையோ பிழையில்லாமல் பேச, எழுத இலக்கணம் நமக்கு உதவுகின்றன. அத்தகைய சிறப்புமிக்க இலக்கணத்தை பற்றி நாம் இன்று காணலாம். முதலில் தமிழ் எழுத்துகள் பற்றி காண்போம். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5. அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இதில் முதலில் இருப்பதுதான் எழுத்து. எழுத்து ஒலி வடிவாக எழுப்பப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து ஆகும். இவற்றிற்கு உதாரணத்தை இங்கு காணலாம். ஆ என்று ஒருவர் உச்சரித்தால் அவ்வொலியை நாம் காதால் கேட்கிறோம். இவ்வொலியினை கண்ணால் காண தமிழ் மொழியில் ஆ என்று எழுதுகிறோம். இவற்றை நாம் எழுத்து என்கிறோம். எழுத்துகளின் வகை. எழுத்து 2 வகைப்படும். எழுத்து 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பு எழுத்து. முதல் எழுத்து, சார்பு எழுத்து என எழுத்துகள் 2 வகைப்படும். முதலெழுத்து பற்றி அறிந்து கொள்ளலாம். உயிரெழுத்துகள் 12, மெய்யெழுத்துகள் 18 ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்துகள் ஆகும். அதாவது உயிரெழுத்துகள் 12ஆன ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துகளும், மெய் எழுத்துகள் 18 அதாவது இக்கு முதல் இன் வரையுள்ள மெய் எழுத்துகளும் ஆகிய 30 எழுத்துகளும் முதல் எழுத்துகள் ஆகும். முதல் எழுத்துக்களை 2 வகையாக பிரிக்கலாம். உயிரெழுத்து, மெய் எழுத்து. உயிரெழுத்து 2 வகைப்படும். குறில், நெடில். குறில் எழுத்து எவை என்று பார்க்கலாம். அ, இ, உ, ஏ, ஓ இந்த 5 எழுத்துகளும் குறில் எழுத்துகள். நெடில் எழுத்துகள் எவை என்று பார்க்கலாம். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இந்த 7 எழுத்துகளும் நெடில் எழுத்துகளாகும்.
மெய்யெழுத்து பற்றி பார்க்கலாம். மெய்யெழுத்து 3 வகையாக பிரிக்கலாம். வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துகள் இக், இச், இட், இத், இப், இர். மெல்லின எழுத்துகள் இங், இன், 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 இம், இன். இடையின எழுத்துகள் இ, இர், இல், இவ், இல், இல் என்பன ஆகும். அடுத்ததாக நாம் அறுவகை பெயர்ச்சொற்களை பற்றி காணலாம். பெயர்ச்சொல்: மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, இனிப்பு ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவை அனைத்தும் பெயரை குறிக்கின்றன. இவ்வாறு ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்தான் பெயர்ச்சொல் எனப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் என்று நாம் பார்த்தோம். இந்த பெயர்ச்சொற்கள் 6 வகைப்படும். பெயர்ச்சொற்கள் 6 வகைப்படும். அவை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். பெயர்ச்சொற்கள் மொத்தம் 6 வகைப்படும். அவை பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்புப்பெயர், தொழிற்பெயர். இவற்றை ஒவ்வொன்றாக விரிவாக காண்போம். முதலில் பொருட்பெயர். ஒன்றன் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது உயிருள்ள பொருளையும் உயிரற்ற பொருளையும் குறிக்கும். உயிருள்ள பொருளையும் குறிக்கும், உயிரற்ற பொருளையும் குறிக்கும். எடுத்துக்காட்டை பார்த்தோம் என்றால் பாருங்கள். மரம், பறவை, மயில், புத்தகம், நாற்காலி. இவ்வாறு உயிருள்ள பொருளையும் குறிக்கின்றது, உயிரற்ற பொருளையும் குறிக்கின்றது. இவ்வாறு பொருளை குறிக்கும் பெயர்தான் பொருட்பெயர். உயிருள்ள பொருளையும் குறிக்கும், உயிரற்ற பொருளையும் குறிக்கும். அடுத்ததாக இடப்பெயர். ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர்தான் இடப்பெயர் எனப்படும். ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர்தான் இடப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டை பார்த்தோம் என்றால் பாருங்கள். பள்ளிக்கூடம், பூங்கா, தெரு. இவ்வாறு ஒரு இடத்தின் பெயரை குறிப்பதனால் இது இடப்பெயர் எனப்படும். ஓர் இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர்தான் இடப்பெயர். அடுத்ததாக காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டை பார்த்தோம் என்றால் மார்கழி, நிமிடம், சித்திரை, 10 மணி, காலை, இரவு, நாழிகை, திங்கள், நாள், மழைக்காலம், ஆண்டு, நொடி. இவ்வாறு காலங்களின் பெயரை குறிப்பதனால் இது காலப்பெயர் எனப்படும். காலத்தை குறிக்கும் பெயர்தான் காலப்பெயர் எனப்படும். அடுத்ததாக சினை பெயர். சினை என்றால் உறுப்பு என்று பொருள். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் எனப்படும். இவை உயிருள்ள பொருளாகவும் இருக்கும், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். உயிருள்ள பொருளையும் குறிக்கும், உயிரற்ற பொருளையும் குறிக்கும். பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர்தான் சினை பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டை பார்த்தோம் என்றால் கண், கை, இலை, கிளை. இவ்வாறு உயிருள்ள பொருளையும் குறிக்கலாம், உயிரற்ற பொருளையும் குறிக்கலாம். இவ்வாறு பொருளின் உறுப்பை குறிக்கும் உறுப்புகளை குறிப்பதுதான் சினைப்பெயர் எனப்படும். உறுப்பை மட்டும் குறிப்பது அதுதான் சினை பெயர் எனப்படும். இவை உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். அடுத்தது பண்பு பெயர். அடுத்ததாக பண்பு பெயர். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர்
எனப்படும். பொருளினுடைய பண்பு, பண்பு என்றால் தன்மை, தன்மையை குறிப்பதுதான் பண்பு பெயர். குணம் என்றும் சொல்லலாம். பாருங்கள், உவர்ப்பு, உவர்ப்பு என்றால் உப்பு. செந்தாமரை, செந்தாமரை என்றால் செம்மை நிறத்தை குறிக்கின்றது. வட்டக்கல், வட்டமான கல். பசும்புல், பசுமையான புல்லை குறிக்கின்றது. இது கரும்பு. இவ்வாறு பொருளின் பண்புகளை குறிக்கும் பெயர்தான் பண்பு பெயர். இவ்வாறு பொருளினுடைய பண்பு, தன்மையை குறிக்கக்கூடியதுதான் பண்பு பெயர் ஆகும். அடுத்ததாக தொழிற்பெயர். தொழிற்பெயர் என்றால் தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டை பார்த்தோம் என்றால், எழுதுதல், ஆடுதல். எழுதுதல், ஆடுதல், நடத்தல், படித்தல், இவ்வாறு ஒரு தொழிலை குறிக்கும் பெயர்தான் தொழிற்பெயர். தொழிலை குறிக்கக்கூடிய பெயர்தான் ஆடுகின்ற தொழில், எழுதுகின்ற தொழில். இவ்வாறு ஒரு தொழிலை குறிப்பதுதான் தொழிற்பெயர் எனப்படும். அடுத்ததாக மயங்கொலிகள் பற்றி காணலாம். மயங்கொலிகள் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள் என்கிறோம். எடுத்துக்காட்டாக மனம், மனம். இந்த இரு சொற்களும் உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபடுகிறது. ஆனால் இரு சொற்களின் பொருள் வேறு வேறு ஆகும். தன்னகரம் இடம்பெற்றுள்ள மனம் என்பது திருமணத்தை குறிக்கிறது. நன்னகரம் இடம்பெற்றுள்ள மனம் என்பது உள்ளத்தை குறிக்கிறது. இவ்வாறு சொற்களிலும் தொடர்களிலும் மாறுபாடு ஏற்படாமல் இருக்க மயங்கொலிகளை பற்றி அறிந்து கொள்வது இன்றியமையாதது ஆகும். மயங்கொலி எழுத்துகள். மயங்கொலி எழுத்துகள் ந, 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 ல, ள, ழ, ர, ர. இந்த 8 எழுத்துகளும் மயங்கொலி எழுத்துகளாகும். இந்த ந, ந, ந எழுத்துகள் பிறக்கும் விதத்தை காண்போம். முதலில் ந. நாவானது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. படத்தை பாருங்கள். நாவின் நுனியானது அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுகிறது. இவ்வாறு பிறக்கின்ற இடத்தை வைத்து நாம் உச்சரித்தால் பொருள் மாறுபாடு ஏற்படாது. அடுத்ததாக ந. இந்த நாவானது நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. படத்தை பாருங்கள். நாவின் நுனியானது அன்னத்தின் முன்பகுதியை தொடுகிறது. அடுத்ததாக ந. நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது. படத்தை பாருங்கள். ந என உச்சரித்தால் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதை நம்மால் உணர முடியும். ல, ள, ழ எழுத்துகள் பிறக்கின்ற விதத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். ல.
நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இந்த எழுத்து பார்ப்பதற்கு வா போன்று காட்சி அளிப்பதால் வகர லகரம் என்று அழைக்கிறோம். அதாவது லா எவ்வாறு தோன்றியது என்றால், நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரமானது தோன்றுகிறது. அடுத்ததாக லா. நாவின் இரு பக்கங்கள் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுதலால் லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் என்கிறோம். இது பார்ப்பதற்கு நா போன்று இருப்பதால் நகர லகரம் என்று அழைப்பர். அதாவது லாவானது எவ்வாறு தோன்றுகின்றது என்பதனை படத்தை பாருங்கள். நாவின் இரு பக்கங்கள் மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும். அடுத்ததாக ழா. இந்த எழுத்தானது நாவின் நுனி மேல் நோக்கி வளைத்து தொடுவதால் ழகரம் தோன்றும். இதனை சிறப்பு ழகரம் என்று அழைக்கப்படும். பார்ப்பதற்கு மா போன்று காட்சி அளிப்பதால் மகர ழகரம் என்று கூறுவது இலக்கண மரபு ஆகும். அதாவது ழாவானது, படத்தை பாருங்கள், நாவின் நுனி மேல் நோக்கி வளைத்து தொடுவதால் இந்த ழகரமானது தோன்றுகிறது. ர ரா எழுத்துகள் பிறக்கும் விதத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலில் ரா. நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது. இந்த ரகரம் இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்று அழைக்கலாம். இடையின எழுத்துக்கள் என்று சொன்னால் எரல வழல, அதில் வரக்கூடிய ராதான். அதனால் இது இடையின ரகரமாகும். அடுத்ததாக ரா. நாவின் நுனி மேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது. இந்த ரகரம் வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்று அழைக்கலாம். வல்லின எழுத்து என்று சொல்லக்கூடியது எது? கசட தபர, அதில் வரக்கூடிய ராதான். அதனால் இது வல்லின ரகரம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக வல்லினம் மிகும் இடம், வல்லினம் மிகா இடம் பற்றி காண்போம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களை பாருங்கள். முதலில் கொடுக்கப்பட்டுள்ள தொடரை பாருங்கள். கதையை படித்தேன், எழுதி கொண்டேன். இதில் உள்ள குறைபாடு என்னவென்று பார்த்தால், கதையை படித்தேன், எழுதி கொண்டேன் எனும் தொடரில் கதையை என்னும் சொல்லிற்கு பின் இப்பென்ற மெய்யெழுத்து வர வேண்டும். எழுதி கொண்டேன் என்னும் தொடரில் எழுதி என்னும் சொல்லுக்கு பின் இக்கென்ற மெய்யெழுத்து வர வேண்டும். அடுத்த தொடரை பாருங்கள். அப்படி சொன்னது எப்படி தெரியும்? இதில் அப்படி என்னும் சொல்லிற்கு பின் இச்சென்ற மெய்யெழுத்து வர வேண்டும். அடுத்ததாக எப்படி என்னும் சொல்லிற்கு பின் இத்தென்ற மெய்யெழுத்து வர வேண்டும். அப்பொழுதுதான் அப்படி சொன்னது எப்படி தெரியும் என்னும் சொல் பிழையில்லாமல் அமையும். மேலே உள்ள தொடருக்கும் கீழே உள்ள தொடருக்கும் என்ன வித்தியாசம் என்றால் மெய்யெழுத்து தான். மெய்யெழுத்து வரவில்லை என்றால் அத்தொடரின் பொருளே மாறிவிடும். எந்த இடத்தில் மெய்யெழுத்து வர வேண்டுமோ அந்த இடத்தில் மெய்யெழுத்தை இடுதல் வேண்டும். எந்த இடத்தில் மெய்யெழுத்து வரக்கூடாதோ அங்கு இடுதல் கூடாது என்பதைத்தான் வல்லினம் மிகும் வல்லினம் மிகா இடம் என்று கூறுகின்றோம். நாம் இப்பொழுது வல்லினம் மிகல் பற்றி பார்ப்போம். மாணவர்களே, வல்லினம் மிகல் என்றால் ஒரு சொல்லின் முதல் எழுத்து கா, சா, தா, பா ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுத வேண்டும்.
இதைத்தான் வல்லின மிகல் என்று சொல்கிறோம். சான்றை பாருங்கள். பலா கூட்டல் சுளை, பலா சுளை. சுளையினுடைய முதலெழுத்து சு, இச்சு கூட்டல் உ. இந்த சொல்லை பாருங்கள். ஒரு சொல்லின் முதல் எழுத்து, அதாவது இச்சொல் கொடுக்கப்பட்டுள்ள முதல் எழுத்து என்ன? சு, சுளை. சுளையினுடைய முதல் எழுத்து சு. இதோடு இதனுடைய மெய்யெழுத்து என்னவென்று பார்த்தால் இச். இச் என்னும் மெய்யெழுத்து வரிசை, அதாவது சொல்லினுடைய முதல் எழுத்து மேலே கூறியது போல கா, சா, தா, பா வரிசையில் ஒன்றாக இருக்கின்றது. ஆகையால் இங்கு வல்லினம் மிகுந்துள்ளது. அடுத்ததாக வல்லினம் மிகா இடங்கள். சான்றை பாருங்கள். மிதந்து சென்றது, செய்து பார்த்தாள், படித்த கவிதை, பெரிய தாவரம். இதில் 2 சொல் இருக்கின்றது. இதற்கு இடையில் எந்தவித மெய்யெழுத்தும் வரவில்லை. மிதந்து சென்றது, செய்து பார்த்தாள், படித்த கவிதை, பெரிய தாவரம். இதில் எங்கேயும் மெய்யெழுத்து வரவில்லை. மேலே உள்ள சொற்களில் வல்லினம் மிகவில்லை. இவ்வாறு வல்லின மிகா இடங்களைத்தான் வல்லின மிகா இடம் என்று சொல்கிறோம். வல்லினம் இட்டும் இடாமலும் எழுதுவதன் நோக்கம் என்ன என்றால், எந்த ஒரு செய்தியையும் தொடரையும் படிப்பதற்கும் எளிமையாக இருப்பதற்கும் செய்திகளில் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் வல்லினம் இட்டும் இடாமலும் எழுதுகின்றோம். சான்றை பார்த்தோம் என்றால், கொடுக்கப்பட்டுள்ள சான்றை பாருங்கள். மண்வெட்டி கொண்டு வா. மண்வெட்டி என்ற சொல்லை பேச்சு வழக்கில் நம் மம்மட்டி எடுத்து கொண்டு வா என்று அர்த்தம். 2ஆம் தொடரை பாருங்கள். மண்வெட்டி கொண்டு வா. மண்வெட்டி என்ற சொல்லுக்கு பக்கத்தில் இக்கென்ற மெய்யெழுத்து போட்டதும் மண்ணை வெட்டி கொண்டு வா என்று பொருள்படுகிறது. இவ்வாறு அந்த தொடரில் மெய்யெழுத்து போட்டவுடன் அந்த தொடரே மாறுபடுகிறது. இதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அடுத்ததாக ஒற்றுப்பிழை. ஒற்றுப்பிழை அப்படி என்றால் மெய்யெழுத்தை தான் ஒற்றுப்பிழை என்கிறோம். வல்லினமை வரவேண்டிய இடம் கா, சா, தா, பா என்று கூறினோம் அல்லவா? அது வரவேண்டிய இடத்தில் மிகாமல் எழுதுவதும் அதே வல்லினமை மிகாத இடத்தில் இட்டு எழுதுவதும் தான் ஒற்றுப்பிழை அல்லது சந்திப்பிழை என்று சொல்வோம். வல்லினமை இட வேண்டிய இடத்தில் இட்டும் வல்லினமை இடக்கூடாத இடத்தில் இடாமலும் எழுத வேண்டும். இல்லை என்றால் முன்பு நாம் ஒரு தொடர் பார்த்தோம் அல்லவா? மண்வெட்டி கொண்டு வா, மண்ணை வெட்டி கொண்டு வா. அதுபோல நாம் எழுதக்கூடிய தொடரின் பொருள் முழுமையாக மாறிவிடும். ஆகவே இதை நாம் கவனமாக படித்து தெளிவு பெற்று கொள்ள வேண்டும். இப்பொழுது எங்கெல்லாம் வல்லின மிகும் என்பதனை பார்ப்போம். அந்த இந்த என்னும் சுட்டு திரிபுகளை அடுத்து வல்லின மிகும். அதாவது சுட்டு திரிபு, சுட்டு எழுத்து என்றால் என்ன? ஆ, இ, உ இந்த எழுத்தினுடைய திரிபை கொண்டு ஆரம்பிக்கிறார். அதாவது சுற்றெழுத்து என்றால் ஆ, இ, உ. இந்த எழுத்தினுடைய திரிபை கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துகளாக இருப்பதால் சுட்டு திரிபு என்று சொல்கிறோம். அந்த இந்த என்னும் சொல்லுக்கு அடுத்து எந்த சொல் வந்தாலும் அந்த 2ஆம் எழுத்தில் இருக்கக்கூடிய முதல் எழுத்தின் வல்லினம் மிகும். பாருங்கள். அந்த கூட்டல் பக்கம், அந்த பக்கம். இந்த கூட்டல் கவிதை, இந்த கவிதை. அதாவது இந்த கவிதை, இந்த ஒரு சிறிய இடைவெளி கவிதை என்று சொல்கிறோம். இந்த என்பது சுட்டுத்திரிபு, கவிதை என்பது 2வது சொல். கா என்ற சொல்லினுடைய மெய்யெழுத்து இக்கு, அதைத்தான் நாம் எழுத வேண்டும். அந்த இந்த சொல்லை அடுத்து வரக்கூடிய சொல்லின் முதல் எழுத்தின் மெய்யெழுத்தை தான் நாம் எழுத வேண்டும். அதேபோல் எந்த என்னும் வினா திரிபை அடுத்து வல்லின மிகும். வினா எழுத்து என்பது ஏ, அதனால் எந்த என்பது வினா திரிபு. எந்த கூட்டல் திசை, எந்த திசை. எந்த கூட்டல் சட்டை, எந்த சட்டை. அடுத்ததாக 2ஆம் வேற்றுமை உருபு ஐ அல்லவா?
இது வெளிப்படையாக வரக்கூடிய இடத்தில் வல்லினம் மிகும். எடுத்துக்காட்டை பாருங்கள். தலையை காட்டு, பாடத்தை படி. தலை என்பது பெயர் சொல். அதை அடுத்து ஐ என்னும் வேற்றுமை உருபு வந்துள்ளது. அதனால் தலையை காட்டு. பாடம் என்பது இயல்பான சொல். ஐ என்னும் வேற்றுமை உருபை சேர்ந்ததால் பாடத்தை படி. இங்கு ஐ என்பது வெளிப்படையாக வந்துள்ளது. அதனால் வல்லினம் மிகும். அடுத்ததாக நான்காம் வேற்றுமை உருபு கு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும். எனக்கு தெரியும், அவனுக்கு பிடிக்கும் என்னும் தொடர். அடுத்ததாக இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். இகரம் என்றால் ஈ என்னும் எழுத்து. எழுதி பார்த்தாள் என்னும் தொடரில் எழுதி என்னும் சொல்லில் கடைசியில் தீ உள்ளது. தீ எவ்வாறு பிரிப்போம்? இத்து கூட்டல் ஈ. அப்பொழுது இந்த இடத்தில் ஈ என்னும் எழுத்து வெளிப்படையாக வந்துள்ளது. இங்கு வல்லினம் மிகுந்துள்ளது. ஓடி களைத்தாள். இதில் ஓடி என்பது ஓடி என்னும் சொல்லினுடைய டி. டி என்றால் இட்டு கூட்டல் ஈ. இங்கு இகரத்தை கொண்டு முடியக்கூடிய வினையெச்சமாக இருப்பதால் இங்கும் வல்லினம் மிகுந்துள்ளது. அடுத்ததாக உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும். உகரம் என்றால் ஊ என்னும் எழுத்து. வன்தொடர் குற்றியலுகரம் என்றால் வல்லிய எழுத்தில் ஆரம்பிக்கக்கூடிய குற்றியலுகரம். எடுத்துக்காட்டை பாருங்கள். பெற்றுக்கொண்டேன். இதில் பெற்று என்பது இயல்பான சொல். ரு என்ற எழுத்தை எவ்வாறு பிரிக்க வேண்டும் என்றால் இரு கூட்டல் ஊ. பெற்று என்பது எதில் முடிந்துள்ளது? ஊவில் முடிந்துள்ளது. கொண்டேன் இதனுடைய முதல் எழுத்து என்ன? இக்கு. இக் என்பது வல்லினம், அதாவது வன்தொடர் குற்றியலுகரம். ஆகவே இந்த இடத்தில் வல்லினம் மிகுந்துள்ளது. படித்து பார்த்தாள். தூ எவ்வாறு முடிந்துள்ளது? இத்து கூட்டல் ஊ. உகரத்தில் முடிந்துள்ளது. பார்த்தாள் இதில் முதல் எழுத்து இப்பு. இதுதான் வன்தொடர் குற்றியலுகரம். ஆகவே இங்கேயும் வல்லினம் மிகுந்துள்ளது. அடுத்ததாக எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி எழுத்து கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆகும். இதில் வல்லினம் மிகும். செல்லா காசு, எழுதா பாடல். இதில் செல்லா காசு எவ்வாறு வர வேண்டும் என்றால் செல்லாத காசு. தா என்ற எழுத்து கெட்டு போயுள்ளது, அதாவது நீங்கி உள்ளது. அதனால் இது எதிர்மறை பெயரச்சம். இங்கு வல்லினம் மிகுந்துள்ளது. அடுத்ததாக எழுதா பாடல். இதுவும் அதேதான். அடுத்ததாக பாருங்கள். ஓமை தொகையில் வல்லினம் மிகும். ஓமை தொகை அப்படி என்றால் என்ன? பாருங்கள். மலர் பாதம். எடுத்துக்காட்டை பாருங்கள். மலர் பாதம். மலர் போன்ற பாதம். இரண்டு சொல்லுக்கு இடையில் போன்ற என்னும் சொல் மறைந்து வருவதுதான் ஓமை தொகை. இங்கேயும் வல்லினம் மிகும். மலர் பாதம். தாய் தமிழ். தாய் தமிழ் என்றால் தாய் போன்ற தமிழ். தாய் தமிழ். இங்கேயும் வல்லினம் மிகுந்துள்ளது. அடுத்ததாக உருவகத்தில் வல்லினம் மிகும். தமிழ் தாய், அதாவது தமிழே தாய் என்பது உருவகம். அதையே தாய் தமிழ் என்றால் தாய் போன்ற தமிழ், அது உவமை. அதுபோல வாய் பவளம், வாயே பவளம் என்பது உருவகம். பவளம் போன்ற வாய் என்றால் அது உவமை. இங்கேயும் வல்லினம் மிகும். அடுத்ததாக எண்ணு பெயர்களில் வல்லினம் மிகும். அதாவது 8, 10 ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும். வேறு எண்களில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டை பாருங்கள். 8 புத்தகம். 8 கூட்டல் புத்தகம் 8 புத்தகம். 10 கூட்டல் காசு 10 காசு. இதேபோல் 5 காசு என்றால் இங்கே வல்லினம் மிகாது. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களில் மட்டும்தான் வல்லினம் மிகும். அடுத்ததாக அப்படி, இப்படி, எப்படி ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகும். அப்படி செய்
இப்படி காட்டு, எப்படி தெரியும். அடுத்தது பாருங்கள், திசை பெயர்களை அடுத்து வல்லினம் மிகும். திசை என்றால் கிழக்கு மேற்கு என்று கூறுவோம். இதற்கு அடுத்து வல்லினம் மிகும். கிழக்கு கூட்டல் கடல், கிழக்கு கடல். மேற்கு கூட்டல் சுவர், மேற்கு சுவர். வடக்கு கூட்டல் தெரு, வடக்கு தெரு. தெற்கு கூட்டல் பக்கம், தெற்கு பக்கம். இறுதியாக பாருங்கள், மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமெய் அழிந்து அவ்விடத்தில் வல்லினம் மிகும். மகரமெய் என்றால் இம். இம்மில் முடியும் சொல்லை அடுத்து வல்லினம் வந்தால் அந்த மகரமை கெட்டு, அதாவது அழிந்து, அந்த மெய்யெழுத்து அவ்விடத்தில் இருந்து நீங்கி வல்லினம் மிகும். பாருங்கள், மரம் கூட்டல் சட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் எழுத்து பார்த்தோம் என்றால் மரம். முதல் சொல்லை பார்த்தோம் என்றால் மரம். அதில் இம் என்ற மெய்யெழுத்து வந்துள்ளது. இறுதியாக இம் என்ற மெய்யெழுத்தில் முடிந்துள்ளது. அதைத்தான் மகரமெய் என்று கூறுகின்றோம். இதை அடுத்து வல்லினம் வந்ததால் சட்டம் என்ற சொல் வந்துள்ளது. இதனை அடுத்து வல்லினம் வந்துள்ளதால் அங்கு சட்டம் என்ற எழுத்தின் மெய்யெழுத்து என்ன? ஈச்சு. மகரமெய்யில் முடிந்த சொல்லை அடுத்து வல்லினம் வந்துள்ளது. இந்த இடத்தில் மகரமெய் இம் கெட்டு அந்த இடத்தில் வல்லினம் மிகுந்துள்ளது. அதைத்தான் மரம் கூட்டல் சட்டம், மரச்சட்டம். அதுபோல வட்டம் கூட்டல் பாறை, வட்டப்பாறை. இங்கு இம் கெட்டு இரண்டாம் சொல்லினுடைய பா, அந்த எழுத்தினுடைய மெய்யெழுத்து என்ன? இப், அங்கு மிகுந்துள்ளது. இது இம்மில் முடிந்த முதல் சொல்லினுடைய இறுதி எழுத்து இம்மில் முடிந்தால் அது, அதாவது மகரமை இம் வந்தால் அங்கு அந்த மகரமை கெட்டு இரண்டாம் சொல்லினுடைய முதல் எழுத்தினுடைய மெய்யெழுத்தை வரும். இதுவரை வல்லினம் மிகும் இடத்தை பார்த்தோம். இப்போது வல்லினம் மிகா இடங்களை காண்போம். எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுவாய் அப்படி என்றால் என்ன? பெயர்ச்சொல். பாருங்கள், எடுத்துக்காட்டை பாருங்கள். தம்பி படித்தான். இதில் எழுவாய் எது? தம்பி. அடுத்ததாக படித்தான் வந்துள்ளது. படித்தான் என்பதின் மெய்யெழுத்து என்ன? இப்பு. ஆனால் எழுவாய் வந்துள்ளதால் இங்கு வல்லினம் மிகாது. அடுத்ததாக யானை பிளிரியது. இதில் யானை என்பது எழுவாய், பிளிரியது வல்லினமாக இருந்தாலும் கூட முன்னில் எழுவாய் சொல் இருப்பதால் வல்லினம் மிகாது. அடுத்ததாக அது, இது, எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. அது சென்றது, இது பெரியது, எது கிடைத்தது. எது கிடைத்தது இந்த இடத்தில் இக்கு போடலாமே என்று கேட்டால் போடக்கூடாது. ஏனென்றால் அது, இது, எது என்ற சொற்களுக்கு அடுத்து சொல்லை அடுத்து வல்லினம் மிகாது. இது இலக்கண விதி என்று கூறுதல் வேண்டும். அதேபோல் பேரச்சம், எதிர்மறை பேரச்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லினம் மிகாது. எழுதிய பாடல், எழுதா பாடல். எழுதிய பாடல் இந்த இடத்தில் வல்லினம் மிகுமா என்று கேட்டால் இடக்கூடாது. ஏனென்றால் எழுதிய என்பது எச்சம், பாடல் என்பது பெயர்ச்சொல். எழுதிய என்ற எச்சம் பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளதால் பேரச்சம். ஆகையால் பேரச்சத்தை அடுத்து வல்லினம் மிகாது. எழுதா பாடல், எழுதாத என்பது எதிர்ச்சொல். ஆகவே இது எதிர்மறை பேரச்சம். ஆகவே இங்கேயும் வல்லினம் மிகாது. அடுத்ததாக இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில். இரண்டாம் வேற்றுமை தொகை என்றால் என்ன? ஐ. வல்லினம் மிகாது. நாம் இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வரும் இடத்தில் வல்லினம் மிகும் என்று பார்த்தோம். இங்கு மறைந்து வரும்போது வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டை பாருங்கள். இலை பறித்தேன், காய் தின்றேன். இதில் இலையை பறித்தேன். இங்கு ஐ என்ற வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்தால் மட்டும்தான் வல்லினம் மிக வேண்டும். இங்கு வெளிப்படையாக வரவில்லை. இலை பறித்தேன் என்று
இருப்பதால் இங்கு வல்லினம் மிகக்கூடாது. காய் தின்றேன், காயை தின்றேன் வெளிப்படையாக வந்தால் மட்டுமே மிக வேண்டும். காய் தின்றேன் என்பதால் இங்கு வல்லினம் மிகக்கூடாது. அடுத்ததாக உருவகத்தில் முடியும் வினையெச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டை பாருங்கள். தின்று தீர்த்தாள். இந்த தொடரில் தின்று தீர்த்தான் என்று மெய்யெழுத்து வரலாமா என்று கேட்டால் இங்கு வரக்கூடாது. தின்று இதில் கடைசி எழுத்து ரு, இரு கூட்டல் உ உகரத்தில் முடிந்துள்ள இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ இங்கு இருப்பதால் இங்கு வல்லினம் மிகக்கூடாது. செய்து பார்த்தால் இதுவும் இதே போல்தான், வல்லினம் மிகக்கூடாது. அடுத்ததாக வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எழுதுபொருள் சுடுசோறு, இதில் வல்லினம் மிகுமா என்றால் மிகக்கூடாது. எழுதுபொருள் என்பது வினைத்தொகை. முக்காலத்திற்கும் ஒரு சொல் பொருந்தி வருவதுதான் வினைத்தொகை. எழுதுபொருள், எழுதுகின்ற பொருள், எழுதிய பொருள், எழுதும் பொருள். எழுது என்னும் சொல் முக்காலத்திற்கும் பொருந்தி வருவதால் இது வினைத்தொகை. இந்த வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அதேதான் சுடுசோறு. சுடுசோறு என்றால் சுடுசோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. இங்கேயும் வல்லினம் மிகாது. 3 காலத்திற்கும் வந்துள்ளது. அடுத்ததாக அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவிர படி என்னும் என்று முடியக்கூடிய பிற சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது. எழுதும்படி சொன்னேன், எழுதும்படி சொன்னேன் என்னும் சொல்லில் இச்சு போட வேண்டுமா என்றால் போடக்கூடாது. படி என்னும் சொல்லை அடுத்து வல்லினம் மிகாது. பாடும்படி கேட்டுக்கொண்டார், பாடும்படி இக்கு போடவே கூடாது. இறுதியாக உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. உம்மை தொகை அப்படி என்றால் என்ன? எடுத்துக்காட்டை பாருங்கள். தாய் தந்தை. தாய் தந்தை அதாவது உம்மை தொகை என்றால் ஒரு சொல்லினுடைய இடையிலும் இறுதியிலும் உம் என்று சொல்லக்கூடிய எழுத்து மறைந்து வருமானால் அது உம்மை தொகை. தாயும் தந்தையும். அங்கு என்ற எழுத்தானது மறைந்து வந்துள்ளது. ஆகவே இது உம்மை தொகை. இங்கு வல்லினம் மிகாது. அதேபோல் வெற்றிலை பாக்கு, இங்கும் வெற்றிலையும் பாக்கும், இங்கும் மறைந்து வந்துள்ளது. ஆகையால் இங்கும் வல்லினம் மிகாது. இவ்வாறு எங்கெல்லாம் மெய்யெழுத்துகள் வர வேண்டுமோ அங்கு மெய்யெழுத்துக்களை இட்டும், எங்கெல்லாம் வரக்கூடாதோ அங்கெல்லாம் மெய்யெழுத்துக்களை இடாமலும் எழுத வேண்டும். அப்பொழுதுதான் பிழை இல்லாமல் பேசவும் எழுதவும் முடியும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிரம் என்பது தலை, தலை. இலைக்கு வேறு பெயர் தலை, தழை. வண்டி இழுப்பது காலை, காளை. கடலுக்கு வேறு பெயர் பறவை, பறவை. பறவை வானில் பறந்தது, பறந்தது. உயிர் எழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். உயிரெழுத்துகள் மொத்தம் எத்தனை? வல்லினமெய் எழுத்துகள் எத்தனை? உயிர்மெய் நெடில் எழுத்துகள் மொத்தம் எத்தனை? மயங்கொலி எழுத்துகள் மொத்தம் எத்தனை?